ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மேக்ஸிமம் டீவியேஷன் பார்க்க போகிறோம். ப்ரிசம் சீரியஸில் நீங்கள் இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் நம்ம டீட்டெயிலாம் பார்த்துருப்போம். ஓகே, இப்போ வந்து மேக்ஸிமம் டீவியேஷன் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன்? இது ப்ரிசம்க்கு நம்ம இங்கே இன்டெக்ஸ் வேல்யூஸ் நம்ம போனோம் ஏபிசி. தட் இஸ் angle of prism is A. We know that. இப்போ எனக்கு வந்து டீவியேஷன் எமர்ஜென்ட் ஆங்கிள் வந்து மேக்ஸிமம் ஆங்கிளாக இருக்கணும். இப்போ வெளியே வர மேக்ஸிமம் டீவியேஷன் வேணும்னா ரே இன்சிடென்ட் வந்து என்ன இருக்குன்னா மேக்ஸிமம் இன்சிடென்ட் ஆங்கிளாக இருக்கும். அது இன்சிடென்ட் ரேயோட ஆங்கிள் எப்படி இருக்கணும்? மேக்ஸிமம் இருக்கணும். ஸோ அப்போ எனக்கு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகும்னா இந்த ரே இஸ் கிரேசஸ் அலாங் த சர்ஃபேஸ். இந்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மல் லைன் வரைவோம். ஸோ தட் இஸ் அ இன்சிடென்ட் ஆங்கிள். தட் இன்சிடென்ட் ஆங்கிள் மேக்ஸிமம் இருந்தால் எனக்கு டீவியேஷன் மேக்ஸிமம் ஆகுது. இப்போ ரே வந்து ஏர்லேருந்து ப்ரிசம்குள்ள போகுது. ஸோ ரிஃப்ராக்டர் டென்சிட்டி ட்ராவல் ஆகிறதுனால என்ன ஆகும்? பெண்ட் டவர்ஸ் ஆகும். ஸோ தட் இஸ் அ ரிஃப்ராக்டட் ஆங்கிள் ஃபார் அ ப்ரிசம். இப்போ இந்த இடத்துல மீட் ஆகுதா? அப்போ அடுத்த ரிஃப்ராக்ஷன் நடக்க போகுது. அடுத்த ரிஃப்ராக்ஷன் எங்கே நடக்குது? ஏரில் நடக்குது. நார்மல் லைன் வந்துட்டேன். ஸோ தட் இஸ் இன்சிடென்ட் ஆங்கிள் R2. Refracted bend away from the normal. So that is a emergent. Okay, இதுதான் ஐடியா. இப்போ எனக்கு மேக்ஸிமம் டிவியேஷன் வேணும். இப்போ ரே வந்து நான் ரைட் சைடு மூவ் ஆயிருக்கேன். இங்கேருந்து இது வந்து இந்த சைடு வந்துருச்சு. இப்போ ரே வந்து திருப்பி ரிவர்ஸ் பண்ணுறேன். ரிவர்ஸ் பண்ணும்போது டைரக்ஷன் ஆஃப் ரே வந்து ரீட்ரேஸ் இட்ஸ் பாத். அதை பார்த்து என்ன பண்ண ரீட்ரேஸ் பண்ணோம். இப்போ நான் ஒருவேளை ரேவை திருப்பி நான் அனுப்புறேன்னா இந்த எமர்ஜென்ட் ஆங்கிள் எனக்கு இன்சிடென்ட் ஆங்கிள் இருக்கும். இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து எமர்ஜென்ட் ஆங்கிள் இருக்கும். இப்போ என்ன ஸ்டோரினா திஸ் இஸ் அ நார்மல் லைன் ஃபார் சர்ஃபேஸ் ஏபி. இப்போ ரிவர்ஸ்ல வரும்போது R1 இஸ் இன்சிடென்ட் ஆங்கிள். தட் எமர்ஜென்ட் ஆங்கிள் இஸ் அ ரிஃப்ராக்டட் ஆங்கிள். இப்போ இந்த ரிஃப்ராக்டட் ஆங்கிள் மேக் 90 டிகிரி வித் நார்மல் லைன். அதாவது இந்த எமர்ஜென்ட் ஆங்கிள் இஸ் கிரேசஸ் அலாங் த சர்ஃபேஸ். ஒருவேளை எமர்ஜென்ட் ஆங்கிள் இஸ் கிரேசஸ் அலாங் த சர்ஃபேஸா இருந்தா இன்சிடென்ட் ஆங்கிள் என்னவா இருக்கணும்? கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருக்கும். இப்போ R1 என்னவா இருக்கு? இங்க கிரிட்டிக்கல் ஆங்கிள். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஐடியா. ஓகே, R1 இஸ் மை கிரிட்டிக்கல் ஆங்கிள். இப்போ நமக்கு தெரியும் வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் இஸ் ஈக்குவல் டு R1 பிளஸ் R2. ஸோ R2 இஸ் ஈக்குவல் டு A மைனஸ் R1. R1 is a critical angle, so A minus C. நான் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டேன். இப்போ ஸ்னெல்ஸ் லா ஃபார் சர்ஃபேஸ் ஏபி. ஸ்னெல்ஸ் லா நான் எங்க அப்ளை பண்ண போறேன்னா சர்ஃபேஸ் ஏபிக்கு ஏசிக்கு அப்ளை பண்றேன். இப்போ சர்ஃபேஸ் ஏசிக்கு அப்ளை பண்றேன். இப்போ சர்ஃபேஸ் ஏசியை பொறுத்தவரை ரே எங்கேருந்து வருது? ப்ரிசம்ல வருது. எங்க ரிஃப்ராக்ட் ஆகுதுன்னா ஏர்ல ரிஃப்ராக்ட் ஆகுது. So angle of incident, இங்க என்னது angle of incident? R2. Medium is a prism is equal to refract ஆகுறது angle எவ்வளோ? sin E. Medium is a air. What is the refractive index for air is 1. We know that. இப்போ refractive index for air க்கு 1 சப்ஸ்டிட் பண்ணிருங்க. இப்போ என்ன வரும்? இங்க sin R2 refractive index for prism sin E into. So sin E is equal to mu P into sin R2. R2 from equation 1. From equation 1. நான் R2 இங்க சப்ஸ்டிட் பண்றேன். So sin E is equal to sin A minus 1. So emergent angle is equal to sin inverse of P into sin A minus R1 is a C இல்லையா? A minus. Okay, this is a final equation. That's it. Very easy. Thank you.